குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தர் அலங்காரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 69. தந்தைக்கு முன்னம் தனிஞான வாழ்வொன்று சாதித்தருள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்லாம் சக்தி வாழ் ஒன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பரும் கோப திரிசூலத்தையே. இதுதாங்க அந்த பாடல். ஞானவாள் அப்படின்னா பிரணவ மந்திர உபதேசம், சூலம் அப்படின்னா முத்தலை சூலம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முன்னம் தம் தந்தையான சிவபிரானுக்கு ஒப்பற்ற பிரணவ ரகசியமாகிய மெய்ப்பொருளான ஞானவாளினை வழங்கி அருளிய கந்த கடவுளாகிய சுவாமிநாதன் அடியேனுக்கும் உபதேசித்து தெளிவித்த பின் யமன் எம்மீது சீற்றம் கொண்டால் என்ன? ஒருவேளை அவன் சீற்றம் கொண்டு வந்தால் சக்திவாள் ஒன்றினை கொண்டே தணிக்க முடியாது கோபம் கொண்டு அவனின் முத்தலை சூலத்தை வெட்டி வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 70. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனு நாமங்கள் முன் செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இதுதாங்க இந்த பாடல். முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொல்றதுனால அவருடைய திருநாமத்தை ஒரு தடவை மட்டும் சொல்லக்கூடாது, பல தடவை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மு அப்படின்னா முகுந்தன், அதாவது திருமால். ரு அப்படின்னா ருத்ரன், அதாவது சிவபெருமான். க அப்படின்னா கமலன், அதாவது நான்முகன். அதனால் முருகனின் பெயரை ஒரு முறை கூறுதல் தவறு, இரு முறைகளுக்கு மேல் கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முருகன் என்னும் நாமங்கள் அப்படின்னு பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம் கண்களுக்கு நற்றுணை ஆவது முருக பெருமானின் தாமரை மலர் போன்ற மென்மையான பாதங்கள், வாயினின்று வெளிவரும் உண்மை சொற்களுக்கு துணையாவது முருகா முருகா என்று கூறும் அவனின் திருநாமங்கள், முற்பிறப்பிற் செய்த பழியை தருகின்ற பாவத்தை அகற்றுவதற்கு துணையாவது அவனின் பன்னிரு தோள்கள், அஞ்சும் தன்மை வாய்ந்த தனி வழிக்கு துணையாவது திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள செங்கோட்டு வேலவனின் வடிவேலும் மயிலுமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 71வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.